தப்பே பண்ணாமல் கூட உங்கள் வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ ஆஃபீஸ்லேயோ நீங்கள் அடிக்கடி குற்றவாளி ஆகிறீங்களா? நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே, உனக்கு தான் எப்போவும் தப்பாக ஞாபகம் இருக்குன்னு உங்களையே சந்தேகப்பட வைக்கிறாங்களா? எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் உங்களை அறியாமலே கேஸ் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான உளவியல் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கலாம். வணக்கம், நான் விஜயராஜா, உளவியல் ஆலோசகர். அது என்ன கேஸ் லைட்டிங்? அதில் இருந்து எப்படி தப்பிக்கலாம்? வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இதிலேருந்து எப்படி வெளியில் வரலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் கேஷுவலாக நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்த சொன்னால் உங்களால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம நிஜ வாழ்க்கையில், குறிப்பாக வீடுகளில் நடக்கிற ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். அனிதா கார்த்திக் அப்படின்னு ஒரு கப்பல் இருக்கிறாங்க. கார்த்திக் கிட்ட அனிதா சொல்கிறாங்க, ஈவினிங் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, நாளைக்கு சமைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு. அப்போது கார்த்திக்கும் சொல்கிறாரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அகெயின் போகும்போதும் அவங்க அனிதா ஞாபகப்படுத்துகிறாங்க. அவர் கிளம்பி போயிட்டார், சாயந்தரம் வாங்கிட்டு வரதா சொல்லிட்டார். ஆனால் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது கார்த்திக் வெறும் கையோடு வர்றாரு. அனிதா ரொம்ப கேஷுவலாக போய், ஏங்க அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் எப்போ வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், நீயா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வராத. உனக்கு எப்பயுமே சரியாக காதும் கேட்க மாட்டேங்குது, ஞாபகம் மறதியும் அதிகமாயிடுச்சு, நீ வேற ஏதோ ஒரு பிரச்சனையை நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. சத்தமாகவும் பேசுகிறாரு. அனிதாவுக்கு பயங்கர ஷாக் ஆகி, இல்லைங்க, நான் நீங்கள் கிளம்பும்போது கூட சொன்னேன், நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு தான் போனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திக் அதை ஏற்றுக்காமல், உனக்கு மனசில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். கடைசியில் என்ன ஆகுது தெரியுமா? அந்த பொருட்கள் வாங்கிட்டு வராத கார்த்திக்கிட்ட அனிதா ரொம்ப அழுதுகிட்டே போய் கண்ணீரோட, சாரிங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், உங்ககிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு, எனக்கு தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த கதையில் நடந்துச்சு இல்லையா அனிதாவுக்கு, இதுக்கு பேர் தான் கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறது. தான் செஞ்ச தப்பை மறைக்கவும், ஆப்போசிட்டில் இருக்கவங்கள தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கவும், அவங்களோட சொந்த நினைவாற்றலையே அவங்க சந்தேகப்பட வைக்கிற ஒரு மோசமான உளவியல் தந்திரம் இது. இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட இருந்தோம், இந்த உளவியல் தாக்குதலில் இருந்தோம் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்றது ஒரு 4 வழிகளில் நாம் முயற்சி பண்ணலாம். 4வது வழி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், மறக்காமல் கேளுங்க. முதல் விஷயம், உங்களோட நினைவாற்றலையே நீங்கள் நம்புங்க. ட்ரஸ்ட் யுவர் ரியாலிட்டி. அவங்க எவ்வளோ உறுதியாக நீ தான் தப்பாக நினச்சிட்டேன்னு சொன்னாலும் உங்களோட சுய அறிவையும் நினைவாற்றலையும் சந்தேகப்படாதீங்க. நான் சரியாக தான் இருக்கேன்னு உங்களுக்குள்ள முதல்ல நம்பிக்கையை வச்சுக்கோங்க. 2வது விஷயம், ஆதாரங்களை நீங்கள் சேகரிங்க. மெயின்டைன் ப்ரூஃப்ஸ். தொடர்ந்து உங்கள் மேலே பழிகள் போடப்பட்டால் முக்கியமான விஷயங்களை வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவோ அல்லது ஒரு நோட்டில் குறிப்போ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களால உங்களை ஏமாற்றவே முடியாது. 3வது விஷயம், வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க. ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங். அவங்கக்கிட்ட நீங்கள் நியாயம் பேச பேச உங்களை தான் மேலும் மேலும் குழப்புறதுக்கு பார்ப்பாங்க. அதனால் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவாக ஞாபகம் இருக்குது, இனி இதை பற்றி பேச வேணான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடலாம். 4வது முக்கியமான விஷயம், எல்லைகளை நிர்ணயிப்பது. செட் பவுண்ட்ரிஸ். என்னை பற்றி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியோ அல்லது ஏன் மனநலத்தை குறை சொல்லியோ பேசுனா நான் இந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ண மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். உறவுகளில் அன்பும் மரியாதையும் தான் முக்கியங்க. உங்களோட சுயமரியாதையை குலைக்கிற மாதிரி எந்த ஒரு செயலையும் நீங்கள் சகிச்சுக்கக்கூடாது. உங்கள் நிஜ வாழ்க்கையில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வாக அவங்களுக்கும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மனித உளவியல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம ஆஸ்க் விஜி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.